ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, கோபி மஞ்சள் ட்ரை தான். இன்றைக்கி கோபி மஞ்சள் ட்ரையை நான் செய்ய போகிறதில்ல, பாப்பா தான் செய்ய போகிறா. பாப்பா எப்படி செய்கிறான்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கோபி மஞ்சூரியன் ட்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல நான் காலிஃப்ளவரை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப பெரிய பெரிய பீஸாவும் இல்லாமல் ரொம்ப குட்டி பீஸாக இல்லாமல் ஒரு மீடியமான அளவுக்கு காலிஃப்ளவரை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி எல்லா காலிஃப்ளவரும் கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பவுலில் தண்ணி பிடிச்சிக்கலாம் வேக வைக்கிறதுக்கு. அடுப்பில் வச்சு தண்ணி ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஓரளவுக்கு சூடாக இருக்கும் போதே காலிஃப்ளவர் அதில் போட்டு ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் மட்டும் வச்சாவே போதும். ரொம்ப நேரம் வச்சா அப்புறம் காலிஃப்ளவர் ரொம்ப வெந்துருச்சுன்னா நல்லாவே இருக்காது. அப்புறம் நம்ம கோபி மஞ்சள் சாப்பிடும்போது க்ரன்ச்சினஸ் இருக்காது. அதனால் நான் கொஞ்சமாக சுடு தண்ணியில் போட்டு எடுத்துடுறேன். நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரை பண்ணிக்கோங்க காலிஃப்ளவரை. இப்போது ஒரு கப் நான் மைதா மாவு எடுத்துக்கிறேன். அதே அளவு கார்ன் மாவும் எடுக்கணும். ஒரு கப் மைதா மாவுனா ஒரு கப் கார்ன் மாவும் எடுக்கணும். அதுக்கப்புறம் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பெப்பர் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அப்புறம் சால்ட், தேவையான அளவுக்கு சால்ட். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதை எல்லாமே. ஏன்னா சால்ட் ஒரு இடத்துல சால்ட்டியாக இருக்கும், ஒரு இடத்துல சால்ட்டே இல்லாமல் இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்ற வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதிகமாக தண்ணி நம்ம முன்னாடியே ஊற்றிட்டோன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். அப்புறம் கம்மியாக தண்ணி ஊற்றி மாவு மொத்தமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா கட்டி கட்டியாகிடும். கட்டி கட்டியே இருக்கவே கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டி இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பேட்டராக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் மாவு. ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருந்தால் தான் இப்படி இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம காலிஃப்ளவரில் அது கோட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ரொம்ப மாவாக இருந்தாலும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது போண்டா மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி இருக்கணும், கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக ஈவனாக கோட் ஆகும். காலிஃப்ளவரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த பேட்டரில். இதுவும் இந்த மாதிரி இருக்கணும். ஒரு காலிஃப்ளவரும் ரொம்ப மாவு இல்லாமல் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஒரு பேனில் நல்லா ஆயில் ஊற்றி ரொம்ப சூடாக்க வேணாம் எண்ணெயை. ஓரளவுக்கு மிதமான சூட்டில் ஆயிலை நல்லா சூடாக்கிட்ட பிறகு காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் போடும்போது ரொம்ப மாவாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக அது ஃபுல்லாக கோட்டாக இருந்தால் மட்டும் போதும். அப்போ தான் மேலே கிறிஸ்பினஸ் நல்லாயிருக்கும். ரொம்ப மாவு இருந்துச்சுன்னா கிறிஸ்பினஸே இருக்காது. குக் ஆகும் போதே நீங்கள் காலிஃப்ளவரை எடுத்துருங்க எண்ணெயிலேருந்து. ஏன்னா ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம திருப்பியும் ஃப்ரை பண்ணிவிட்டு திருப்பியும் செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணுவோம். அப்போ தான் கிறிஸ்பினஸ் நல்லாயிருக்கும் மஞ்சூரியனுக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டே ரொம்ப ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா ஹார்ட் ஆகிடும். அதனால் நான் ஃப்ரை பண்ணும் போதே நான் எடுத்தே வச்சுட்றேன். இப்போ திருப்பியும் செகண்ட் டைம் நான் ஃப்ரை பண்ணுறேன். ஆல்ரெடி பொரிச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை நான் திருப்பியும் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுறேன். இப்போ லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடுத்துருங்க. நான் ரொம்ப ஃப்ரையும் பண்ணுவேன். ஏன்னா நம்ம சாஸ் ரெடி பண்ணி அதில் போடும் போதும் அதுலேயும் கொஞ்சம் குக் ஆகும். இதுலேயும் ரொம்ப வெந்துடுச்சுன்னா அப்புறம் குழ குழன்னு ஆகிடும் காலிஃப்ளவர். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வரும்போது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துருங்க வெளியே, ஃப்ரை பண்ணதெல்லாம்.
இஞ்சி வந்து கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறேன். பொடி பொடியாக இருக்கணும் இஞ்சி. நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா. நான் ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகா, குட்டி குட்டி பச்சை மிளகா எடுத்திருக்கேன். அதுவும் வந்து சின்னதாக மெலிசா வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது வாயில மாட்டும்போது அது காரமே தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அது கூட 2 பூண்டு. இதுவும் பொடிசா கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா, நீங்க இந்த மாரி குட்டி குட்டியா கட் பண்ணும்போது தான், அதில இருக்கிறதே தெரியாது. நம்ம சாப்பிடும்போது வாயில மாட்டாது. அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியனும் வந்து நல்லா நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் அதிகமாவே எடுத்துக்கிறேன். ஏன்னா, எனக்கு அந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால நான் நெறையவே கட் பண்ணிக்கிறேன். ஒரு கடாயில வந்து எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கிறேன். நான் ஒரு 2 வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. அது கூட வந்து இஞ்சி கட் பண்ண இஞ்சி, பூண்டு, ஆ சில்லி எல்லாமே வந்து போட்டுக்கலாம். இது 3த்தையும் நல்லா போட்டு நல்லா வந்து ஆயில்ல ஃப்ரை பண்ணுங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌனா ரொம்ப ஃப்ரைலாம் பண்ண வேணாம். நம்ம குழம்புக்கு, பிரியாணிக்கெலாம் நம்ம வதக்குற மாதிரிலாம் இதை வந்து அந்த அளவுக்குலாம் நீங்கள் ஃப்ரை பண்ண வேணாம். ஓரளவுக்கு மீடியமாக ஆஃப் குக்கோட இன்னும் கம்மியாக ஒரு 30 to 40% ஆனியன் குக் ஆனால் மட்டுமே போதும். அந்த அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமே வந்து நம்ம சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் அந்த ஆனியன் வந்து நம்ம சாப்பிடும்போது அதோட கிரன்ச்சினஸும் அதோட ஃப்ளேவரும் நமக்கு தெரியும். அதனால் இது கூட வந்து நான் க்ரீன் சில்லி பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா க்ரீன் சில்லி சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஃப்ளேவருக்காக ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து வதக்கும் போதே இதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் சோயா சாஸ் வந்து ஒரு 1½ டேபிள் ஸ்பூன். அப்புறம் கெச்சப் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். நான் 1½ தான் ஆட் பண்ணேன். அதுக்கு ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக வேணுன்றதுனால ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக போட்டுக்கோங்க. அப்புறம் பெப்பர் ஒரு டேபிள் ஸ்பூன். அப்புறம் சால்ட் வந்து தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ண பிறகு தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம கோபி மஞ்சூரியன் ட்ரை தான் பண்ண போகிறோம். நான் வந்து சாஸியாக எடுக்க போகிறதில்ல. சாஸே வேணும்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் ட்ரை பண்ண போகிறேன்றனால நான் தண்ணி வந்து கொஞ்சம் தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது லைட்டாக சிம்மில் வச்சுட்டு கார்ன் மாவை வந்து நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன் மாவை அதை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா நிறைய மொத்தமாக ஃபஸ்ட்டே ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப ஓவர் திக்னஸ் ஆகிடும். அதனால் நான் கொஞ்சமாக வந்து கார்ன் மாவை ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிப்பேன். நான் இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் திக்காக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தாவே தெரியும் ஃபஸ்ட்டை விட இது நல்லா இப்போ திக்னஸ்ஸாக ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது வந்து நாம்ப கோபியை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சாஸியாக வேணும், மஞ்சூரியன் ட்ரையாக வேணாம், கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் தண்ணியை அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன் மாவு வந்து கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய போடாதீங்க கார்ன் மாவு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி. எனக்கு வந்து ட்ரையாக வேணுன்றனால நான் ஃபுல் ட்ரையாக எடுக்க போகிறேன். செமி ட்ரையாக கூட இல்லை. அதனால நான் வந்து ரொம்ப ட்ரை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த காலிஃப்ளவர் ஃபுல்லாக இதில் போட்டு சாஸில் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனல் டச்சுக்கு வந்து நம்ம மேலே ஸ்ப்ரிங் ஆனியனை போட்டு அவ்வளோதான் இறக்கிடலாம்.
அவ்வளோதான். இப்போ வந்து இது ஃபுல்லாக பவுலில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பவுலில் இது ஃபுல்லாக போட்டுட்டு மேலே வந்து ஃப்ளேவருக்கு வந்து நான் ஸ்ப்ரிங் ஆனியனை வந்து போடுறேன். உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அது ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட நம்ம இதை சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சூடாக சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சிம்பிளான கோபி மஞ்சூரியன் ட்ரை ரெடி ஆயிடுச்சு. கோபி மஞ்சூரியன் இன்னைக்கு பாப்பா செஞ்சது. நல்லா எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு கோபி மஞ்சூரியன் ட்ரை, அதனால தான் இது கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. ம் ம் நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட். நல்லா ட்ரையாக இருக்கிறதுனால நல்லாயிருக்கு. எனக்கு எறும்பல் வருது. நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரையாக இருந்தாலும் சாப்பிட சாப்பிட டேஸ்ட்டாக இருக்குது. அவள் வந்து எந்த கலரும் ஆட் பண்ணாமல் அப்படியே ஃபுட்டில் எப்படி இருக்குதோ நேச்சுரலாக அப்படியே தான் செஞ்சுருக்குறா. எந்த கலரும் ஆட் பண்ணல. இது உடம்புக்கும் நல்லா ஹெல்த்து தான். நல்லா இருக்குது சாப்பிட. நானே சாப்பிட மாட்டேன், இப்போ எடுத்து சாப்பிட்டுன்னு இருக்கிறேன் பார்த்துக்கோ. ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.